அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ் அரிசிலே வீற்றிருக்கிறான் என்பது குறித்தும், அந்த அரிசி என்பது ஒரு சக்தியை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது, அப்படி ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்பது குறித்தும் சென்ற வாரம் சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அரிசி குறித்து திருக்குரானிலும் ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னும் சில செய்திகளை இந்த வாரம் நம்ம பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஅத் இப்னு முஆத் என்கிற ஒரு தோழர் இருந்தார். அவர் மதீனாவில் அவுஸ் என்ற ஒரு கிளையின் தலைவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் அங்கே இரண்டு பெரிய சமுதாயங்கள் இருந்தன. ஒன்று அவுஸ் என்ற கோத்திரம், இன்னொன்று ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரம். இந்த இரண்டு கோத்திரம் தான் அந்த ஊருக்கு அடித்தளமாக இருந்தார்கள். அந்த இரு கோத்திரத்தார்களும் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால்தான் மதீனாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆளுகையின் கீழே வந்தது. அந்த அவுஸ் என்ற கோத்திரத்தினுடைய தலைவர் தான் சஅத் இப்னு முஆத். இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த அகழ் போரில் எதிரிகள் வீசிய ஒரு அம்பினால் தாக்கப்பட்டு காயமடைகிறார். ஒரு மாத காலம் அந்த வேதனையிலிருந்து பள்ளிவாசல்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூடாரம் வைக்கிறாங்க. அவர் அடிக்கடி போய் பார்க்கணும், பள்ளிவாசல்லே அவருக்கு ஒரு கூடாரம் வைத்து அங்கே தங்க வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அடிக்கடி போய் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வைத்திருந்தார்கள். அவர் அந்த ஒரு மாதத்தில் மரணித்து விட்டார். மரணித்த பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இஹ்தஸல் அர்ஷு லி மௌத்தி சஅதின், சஅதுடைய மரணத்தை கண்டு அரிசி சிலிர்த்து போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவர் மௌத்தா போன அந்த செய்தி அரிசிக்கே ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 3803வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கிறது. இதில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அரிசி என்பது ஒரு சக்தியாக இங்கே சொல்லப்படலை. அரிசின்னு ஒரு ஆசனம் இருக்கிறது, அதற்கு ஒரு சிலிப்புனா என்ன, ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்கும் பொழுது உடம்புல ஒரு துடிப்பு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிலிர்ப்பை இந்த மௌத்துக்கு ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டால், ஒரு நல்ல ஒரு அடியார் இப்போ நம்மை நோக்கி வருகிறார். இந்த உயிர்கள் கைப்பற்றப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அந்த உயிர்கள் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்கிறான். யாருடைய உயிர் கைப்பற்றப்பட்டாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் நேர அல்லாஹுடைய இடத்துக்கு கொண்டு போகப்படும். கொண்டு போகப்பட்டு நல்லடியார்களாக இருந்தால் அவங்கள இல்லைங்கிற இடத்துல வைங்க, கெட்டடியார்களுடைய உயிராக இருந்தால் சிஜ்ஜின்கிற இடத்துல கொண்டு வைங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். திருக்குறானில் என்ன செய்வோம், அதராக்கமா இல்லையும் கிதாபுன் மர்கூமுன், அது ஒரு பதிவேடு, இல்லை என்கிற இடத்துல பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிவு செய்வதற்காக இவருடைய உயிர் கொண்டு போகப்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதருடைய உயிர் வருகிறது என்ற மகிழ்ச்சியில் அரிசி சிலிர்த்து போனது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது என்று. அப்போ அந்த அரிசி என்பது அது ஒரு பொருளாகவும், அது இப்படியான ஒரு செய்தியை கேட்டவுடனே மரண செய்தியை நமக்கு தான் துன்பம், நமக்கு அவரை இழந்தது கவலை, இங்கே உள்ள மக்களுக்கு அது ஒரு பாதிப்பு. அரிசியை பொறுத்த வரைக்கும் அவர் வர வேண்டிய இடத்துக்கு வருகிறாரு, இந்த துன்யாவை விட்டு விட்டு நல்ல ஒரு மனிதர் நமக்கு வருகிறார் என்று சொல்லி அதற்கு சிலிர்ப்பு ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம் என்று கேட்டால், அரிசி என்பது சும்மா சக்திக்கு சொல்வது கிடையாது. அரிசியில் இருக்கிறான் என்றால் சும்மா பேருக்கு சொல்வது, அரிசிலாம் ஒன்று கிடையாது என்று சொல்லக்கூடிய வாதம் பொய் என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். என்ன ஹதீஸு, மறுமையினால் நம்ம எல்லா விசாரணையில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த வேதனை தாங்க முடியாமல் என்னாகுமோ ஏதாகுமோ, இந்த விசாரணை முடிவில் நமக்கு சொர்க்கமோ நரகமோ தெரியலை என்று எல்லாருமே என்ன செய்வாங்க, பதறுவாங்க. அதுபோக அந்த விசாரணை நாளில் நிற்கிறதே பெரிய கொடூரமாக இருக்கும்.
அவ்வளோ கொடூரமான வெப்பம் வெயிலாக இருக்கும், தாங்க முடியாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்படி ஒன்று ஏற்படுத்தி வைத்திருப்பான். அதனால அரிசிக்கில் சில பேருக்கு நிழல் கொடுக்குறான். அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் நபிமார்களை போய் முறையிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தந்தை, அத்தனை பேருக்கு நீங்கள் தான் மூலகர்த்தாவாக இருக்கிறீங்க, இந்த இவ்வளோ பெரிய கஷ்டப்படுறமே, இந்த மகசரில் நின்று கொண்டு எங்களுக்கு தாங்க முடியலையே, இதை சரி செய்வதற்கு நீங்கள் அல்லாட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து முறையிடுவாங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அதனால் என்னை எல்லாம் வெளியேற்றிட்டான், நான் போய் இப்படி கேட்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு மறுத்துருவார். அவர் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு மீறினார் இல்லையா, அது நினைவுக்கு வந்து அதை அவர் சொல்லிவிடுவார். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா போவாங்க, ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்க. ஒவ்வொரு நபிட்டையும் போவாங்க, ஒவ்வொரு காரணத்தை சொல்லி மறுத்து விட்டு கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களாவது ஏதாவது செய்யுங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்து பேசுங்க, இந்த மகசருடைய வேதனை குறைவதற்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க என்று அவங்கள்ட்ட முறையிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஃபயத்தூனி, என்னிடத்தில் எல்லாரும் வந்து முறையிட்ட உடனே அஸ்ஜுது தஹ்தல் அரிசி, அரிசிக்கு கீழே போய் நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன். அல்லாட்ட கேட்குறதா இருந்தால் சஜிதாவில் விழுந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் முறையிடுறாங்க இறைவான்னு சொல்லி சஜிதாவில் போய் என்ன செய்கிறேன், நான் விழுந்து விடுவேன். போய் யுகால் யா முஹம்மதே இர்ஃபா ராசக, தலையை உயர்த்து என்று அல்லாஹ்வினால் சொல்லப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் இந்த மகசருடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாட்ட பேசுங்க என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கலாம், முறையிடுவேன் என்று சொல்லியிருக்கலாம். அரிசுக்கு கீழே நான் சைதா செய்ய, அரிசுங்கிற பிரம்மாண்டமான அந்த அரிசுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அரிசி கீழே போய் என்ன செய்கிறாங்க, ஒருத்தரை சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கும்போது சிம்மாசனத்தின் அடியில் சைதா செய்தால் அவருக்கு செய்கிற மாதிரி தானே, அந்த மாதிரி அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் வீற்றிருக்கிற காரணத்தினால் சிம்மாசனத்தின் கீழே போய் நான் தகுத்தல் அரிசிக்கு கீழே நான் சைதாவில் விழுந்து விடுவேன், என்னை உயர்த்த சொல்லி ஒரு கேளு நான் தருவோம் என்று அல்லாஹ் பேசுவான்னு சொல்லப்படுது. இது புகாரியில் 3340 ஹதீஸில் இருக்குது. இப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம், அரிசுங்கிற ஒரு சிம்மாசனத்தில் அது ஒரு பொருள், அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், அது பிரம்மாண்டமான சைஸில் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே இந்த அண்ட சராசரங்கள்லாம் அடங்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமானது, அதுக்கு கீழே தான் எல்லாமே அடங்கியும் இருக்கிறது. அந்த அரிசின் கீழே நான் சைதா செய்வேன் என்றது ஒரு பொருளாக ஒன்று கீழே போய் சைதா செய்கிறதா இருந்தால் அது சக்தியவாக குறிக்குது. அப்படி ஒரு பொருள் இருக்க போய் தான் அதன் அடியில் போய் நான் சைதா செய்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ அந்த அரிசி என்பதை நம்ம எப்படி விளங்க எதற்கு நான் சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த அரிசிக்கே வியாக்கியானம் கொடுத்து ஈமானை கெடுக்கக்கூடியவர்கள் உண்டாயிருக்கிறார்கள். அரிசிலாம் ஒன்று கிடையாதுங்க, சிம்மாசனத்தில் இருக்கிறான் என்றால் அவன் பவராக இருக்கிறான்னு அர்த்தம், அவனுடைய ஆற்றலை சொல்வதற்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அப்படிலாம் ஒரு பொருள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இதுக்கு சிம்மாசனம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம், அதுக்காகத்தான் இது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை துதிப்பதற்கு சில சொற்களை கற்று தந்திருக்கிறார்கள். அதிகம் துதிப்பார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். அதில் முக்கியமான ஒரு தஸ்பீஹ் என்னென்று கேட்டால், சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிஹி, அல்லாஹ்வை சுப்ஹான் அல்லாஹ் தஸ்பீஹ் தூயவன் என்று சொல்கிறோம். எத்தனை தடவை சொல்கிறோம், அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவுக்கு உன்னை நாங்கள் துதிக்கிறோம். அல்லாஹ்வை துதிக்கணும், சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்கிறோம். அந்த துதிக்கிறது கூட ஒரு தடவை 2 தடவை 100 தடவை கிடையாது. இறைவா உன்னை எந்த அளவுக்கு துதிக்கிறோம் என்று கேட்டால், உன்னுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை, படைப்பினங்கள மனசை மட்டுமா, மனுஷன் எடுத்தாலே பல கோடிக்கு போயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தால் பல கோடிகளை தாண்டி போயிடும், பல்லாயிரம் கோடிக்கு போயிடும். மனிதன் மட்டும் இல்லாமல் எறும்புலேருந்து யானை புலி சிங்கத்திலிருந்து கடல்வாழ் உயிரினங்கள்லேருந்து பறவையிலிருந்து கிருமிகள்லேருந்து எத்தனையோ கோடான உயிரினங்கள் இருக்கிறது, அது எண்ணவே முடியாது. அல்லாஹ் படைத்த படைப்புகளுடைய எண்ணிக்கையை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டலாம், துஹுசுகா, அவங்களால் என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு எண்ணிக்கைக்கு உன்னை துதிக்கிறோம். அது சொல்லும் பொழுது அல்லாஹ்வை துதிக்கிறதா இருந்தால் ஒரு பிரம்மாண்டமாக சொல்லி துதிக்கணும்ல. சுப்ஹான் அல்லாஹி அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவுக்கு இறைவா உன்னை நாங்கள் துதிக்கிறோம், இப்படி ரசூலுல்லாஹ் கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி சுப்ஹான் அல்லாஹி ரிலா நஃப்ஸிஹி, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க அது ரொம்ப பிரம்மாண்டமானது, அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு என்ன செய்கிறோம், உன்னைய துதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய எண்ணிக்கை அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம். சுப்ஹான் அல்லாஹி ஜினத்த அர்ஷிஹி, அல்லாஹ்வை நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவுக்கு துதிக்கிறோம் என்று கேட்டால்,
அரசுடைய எடை எவ்வளவோ அவ்வளோ துதிக்கிறோம். அரசுடைய எடை தான் பெரிய எடை, அதுக்கு எடை இருக்குங்கிறாங்க. ஜினத்த அரிசிஹி, அரசுக்கு என்று ஒரு எடை உண்டு. அந்த எடை எவ்வளவு? அதுக்கு நிகரான எடை கிடையாது. ஏன்னா அது வசிய குருசி சமாவாத்தி உள்ளது, வானம் பூமியெல்லாம் அது கீழே இருக்கிறது. அவ்வளவு பெருமாண்டமான இந்த பிரபஞ்சத்தையே உள்ள திணிக்கிற அளவுக்கு பெருமாண்டமாக இருக்கிற அரசுக்கு எவ்வளோ இடம் இருக்கு. அந்த அளவுக்கு இறைவா உன்னை துதிக்கிறோம். உன்னை துதிக்க பேருக்கு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லிக்கிறோமே தவிர அதை உன்னை எந்த அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம்? ஜினத்த அரிசிஹி, அல்லாஹ்வுடைய அரிசின் எடை அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம். படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நாங்கள் துதிக்கிறோம். சுப்ஹானல்லாஹி மிதாத கலிமாத்திகி, அல்லாஹ்வுடைய கட்டளைகள். கட்டளைகள்னா என்ன? ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் அல்லாஹ்விடமிருந்து கோடானு கட்டளை வருது. அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், நான் பேசுவதற்கு ஒரு கட்டளை, நீங்கள் உட்கார்ந்து கேட்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினாடியில் ஒவ்வொருத்தரும் கட்டளை வந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் கேட்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக உட்காந்துருக்கிறீங்கல்ல, பார்க்குறீங்கல்ல, கவனிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் அவன்கிட்ட வருது உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் தான் எல்லாமே இயங்குகிறது. இப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு வினாடியில் உள்ள கட்டளை என்ன முடியாது. ஒரு வினாடியில் அல்லாட்டிருந்து கட்டளை ஈக்கி கட்டளை, எறும்பு கட்டளை, தண்ணி கட்டளை, காற்று கட்டளை, ஒரு மனுஷனும் கட்டளை. ஒரு மனுஷனுக்கு ஒரு வினாடியில் 1000 கட்டளை வரும். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கண்ணுக்கு ஒரு கட்டளை, என்னுடைய கைக்கு ஒரு கட்டளை, என்னுடைய நாக்குக்கு ஒரு கட்டளை, என்னுடைய மூளைக்கு ஒரு கட்டளை. ஒரு மனிதனுக்கு ஒரு வினாடியில் லட்சக்கணக்கான கட்டளை வந்துடும் அல்லாஹ்விடமிருந்து. அப்போ அந்த கட்டளையின் அளவுக்கு இறைவனை புகழ்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறதோ அவ்வளோ புகழ்கிறோம்னு சொல்கிறாங்க. இதில் முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டால், அரசுடைய எடைன்னு சொல்கிறாங்க. எடையினால என்ன அர்த்தம்? பொருள்னு அர்த்தம். நிறுத்து பார்க்குற பொருளை தான் எடைன்னு சொல்லுவோம். ஜினத்த அரிசிஹி, அல்லாஹ்வுடைய அரிசின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை துதிக்கிறோம் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அரிசி என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பொருள், பிரம்மாண்டமான பொருள். அல்லாஹ்வுடைய படைப்பில் அதுக்கு நிகரான ஒரு படைப்பு இப்போ சைஸ் கிடையாது, அவ்வளோ பிரம்மாண்டம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தின் மீது வீட்டிலிருந்து அல்லாஹ் ஆட்சி புரிகிறான் என்று நம்ம என்ன செய்யணும்? நம்பணும் என்பதற்காக இது சொல்கிறோம். அதே மாதிரி அரசுன்ற ஒரு பொருள் தான் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், அல்லதீன யஹ்மிலூனல் அரச, அல்லாஹ் குர்ஆனில் 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்கிறான், அரிசை சுமக்கிறார்களே. இந்த அரிசி என்பதற்கு சுமப்பதற்கு வானவர்கள் இருக்கிறாங்களாம். அப்போ ஒரு சக்தியாது சுமக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்ற அரிசை சுமப்பதற்கு மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். அந்த மலக்குமார்கள் அரிசை சுமந்து நிற்கிறார்கள். அதுக்கு கீழே தான் அண்ட சராசரங்கள்லாம் இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யஹ்மிலூனல் அரச, அரிசை சுமக்கிறார்களே அவர்களும், ஒமன் ஹவுலஹு, அதை சுற்றி இருக்கிறார்களே அவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹுடைய இறைவனுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒ யூமினூன பிஹி, அவனை நம்புகிறார்கள். ஒ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தர்றாங்க. அரிசை சுமந்து கொண்டே, இறைவா இந்த மனிதர்களில் பாவம் செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு நமக்காக வேண்டி. ஒ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்காகவும் அரிசை சுமக்கிற வானவர்கள் சுமந்து கொண்டு இருக்காம அல்லாஹ் ஒரு பக்கம் புகழ்கிறாங்க, திடீர்னு அல்லாஹ்வை பாராட்டுறாங்க, இறைவா நீ மன்னிச்சிருங்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னது? அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது தான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது தான். அப்போ அரிசை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்களும் அதை சூழ இருக்கிற வானவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வை புகழவும் செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தருகிறார்கள். ரப்பனா வசியத்த குல்ல செய்யின் ரஹமத்தம் வயில்மா, இறைவா எல்லா பொருள்கள் மீதும் உன்னுடைய அறிவை செலுத்துகிறாய். அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் இல்லை தானே, எந்த பொருளாக இருந்தால் அவனுக்கு தெரியும். ரப்பனா வசியத்த குல்ல செய்யின் ரஹமத்தன் வயில்மா, கருணையாலும் கல்வியாலும் அறிவாலும் எல்லா பொருள்களையும் நீ சூழ்ந்திருக்கிறாய் புகழ்கிறாங்களாம். அரிசை சுமந்து கொண்டு அல்லாஹ் எப்படி புகழ்கிறாங்க? இறைவா உன்னுடைய பார்வையில் படாமல் ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய அறிவுக்கு எட்டாது ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய கருணைக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமே கிடையாது, நீ அவ்வளோ விசாலமான கருணை உள்ளவனாகவும் விசாலமான அறிவுடையவனாகவும் இருக்கிறாய் என்று அந்த வானவர்கள் சொல்வார்கள். இது 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ என்ன வழங்குகிறோம்? அரிசி என்கிற அந்த பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தை சில பேர் சுமந்தாத்தான் நல்லா இருக்கும், நல்லா விரும்புகிறான். விரும்பி அரிசி சுமப்பதற்காக வேண்டிய வானவர்களை படைக்கிறான். அந்த வானவர்களை படைக்கும் போது கூட நம்ம அரிசி சுமக்கிறாங்கன்ற உடனே அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய
அரிசை சுமக்கிற மலக்குகளை பற்றி ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன செய்தி என்று கேட்டால், அரிசை சுமக்கிற அந்த வானவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வானவருடைய ஒரு காதும் தோள்பட்டையும் எவ்வளோ தூரம் இருக்கு? ஒரு காது தோள்பட்டை, இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி இருக்க அதுவே எவ்வளோ பெருசாக இருக்கும்னு கேட்டால் மசீரத்து சபாமேத்தி ஆமீன் 700 ஆண்டுகள் பயண தூரம். 700 வருஷம் பயணம் செஞ்சால் எவ்வளோ தூரம் போவீங்க? அவ்வளோ பெருசாக இருக்கு. இது மட்டுமே இந்த 2 இன்ச்சு உள்ள இடம் இருக்க, இந்த காதுக்கும் ஒரு சோனைக்கும் தோள்பட்டைக்கும் உள்ள இடம் எவ்வளோ? அந்த மலைக்கு எவ்வளோ பெருமாண்டமாக இருப்பார் என்றால், அரசு சுமக்கிறவர் அவருடைய இது மட்டுமே 700 வருஷம். அப்போ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா பல லட்சம் வருஷங்கள் ஓடி போயிடும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வானவரை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த அரிசை சுமக்கிற மலக்குகளில் ஒருவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னமா பைன ஷஹமத்த உதுனிஹி ஆத்துகி, அவருடைய காது சோனையிலிருந்து அந்த தோல் புஜம் வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளோ இருக்கும் என்று கேட்டால் 700 ஆண்டுகள் பயண தூரமாக இருக்கும். 700 வருஷம் போய்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் எவ்வளோ தூரத்து நம்ம பயணம் போவோமோ. இது கூட இந்த 700 வருஷ பயணம் என்பது அல்லாஹ்வுடைய விஷயங்களில் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒளியாண்டில் தான் சொல்லணும், நம்ம பயணம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயணம் எல்லாமே வேகமெல்லாம் இது ஒளியின் வேகத்தில் உள்ளது தான். அப்போ ஒளியாண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அது எங்கே போயிடும். 700 ஒளி ஆண்டுகள் தூரத்திற்கு பயணம் செய்து போனால் எவ்வளோ தூரம் நீங்கள் போவீர்களோ அவ்வளோ பெருசாக சின்ன இந்த இடமே இருக்கும். அப்போ மொத்தம் அவருடைய பாடி எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய விஸ்தீர்ணம் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் கணித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அரிசுங்கிற ஒரு பொருளாக இருக்க போய் தான் அதை சுமப்பதற்கு தகுந்தவாறு வானவர்களையும் படைக்கிறான். அந்த வானவர்கள் எப்படி பெரும்பாண்டமாக இருப்பார்கள் என்று கேட்டால், இந்த சின்ன இதனுடைய தூரமே 700 வருஷம் பயண தூரம் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். இது அபூதாவுதில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அரிசி என்று ஒரு படைப்பு இருக்கிறது, அதை வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், சுமந்து நமக்கெல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ அரிசி இருக்குன்னு அர்த்தம். அதை வானவர்கள் சுமக்கக்கூடிய அளவில் என்ன செய்யறான், ஒரு பொருளாகத்தான் அல்லாஹ் அதை படைத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி பொதுவாக அரசு சுமக்கிறாங்களா, இது போக உலகத்தை அல்ல அழிக்கிறான். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சூறு தான், ஒரு சத்தம் தான் உலகம் அழிஞ்சு போயிடும். உருவாக்குவதற்கும் ஒரு சத்தம் தான், அழிக்கிறதுக்கு ஒரு சத்தம் தான். அப்போ ஒரு சத்தத்தை கொடுத்தவன ஒய்தா நுஃபிக ஃபி சூரி நஃபகத்தும் வாஹிதா, ஒரே ஒரு தடவை அந்த சூர் ஊதப்பட்ட உடனே ஒன் சக்கத்தி சமா, வானங்கள்லாம் பிளந்து போய்விடும். வாஹியா அது ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில் இருந்துடும். இந்த வானத்தின் மீது தான் அந்த மலக்குகள் இருந்து அரசை சுமக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, அந்த வானவர்கள்லாம் இருக்காங்கல்ல அதனுடைய ஓரத்தில் இருப்பார்கள். வானமெல்லாம் இப்போ வானத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதான் அரிசி கீழே வானவர்கள், வானவர்களுக்கு கீழே வானம், அது கீழே தான் அண்ட சராசரங்கள்லாம் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது வானமே போச்சு. இப்போ சூர் ஊதின உடனே எல்லாம் பிளந்து நொறுங்கி பூமியெல்லாம் சிதறி போய் விடுகிறது, வானமெல்லாம் பலவீனப்பட்டு நொறுங்கி விடுகிறது. அப்போ வானத்துக்கு மேலே அவர் எப்படி நிற்பார் என்று கேட்டால், அவர் ஓரமாக அந்தரத்தில் நிற்பாராம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகவும் யௌமைதின் சமானியா, அந்த நாளில் அவர்களுக்கு மேலே ஒரு 8 வானவர்கள் அந்த அரிசி சுமந்து கொள்வார்கள். இப்போ இருக்கிற வானவர்களுக்கு மேலே 8 மலக்குகள் என்ன செய்வாங்க, நம்பர் போட்டு எல்லாம் சொல்கிறான், 8 வானவர்கள் அந்த அரிசி சுமப்பார்கள். இது திருக்குறானில் 69வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம விளங்குறோம், உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கூட அரிசி அழியாது. அந்த அரிசி எல்லாம் என்ன செய்வான், தூக்கி நிப்பாட்டக்கூடிய வானவர்களை வைத்திருப்பான், அவர் அழிய மாட்டார். சூர் ஊதின உடனே எல்லாம் அழிஞ்சு விட்டாலும் அரசும் அழியாது, அரசை சுமக்கிற வானவர்கள் அழிய மாட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு உத்தரவு போட்டு உண்டாக்கிடுவான்ல, அது ஒரு விஷயம். அழித்து அனைத்து என்ன செய்வான், ரெண்டாகி போய்விடும். 2வது சூர் ஊதின உடனே போய் இதாகும் கியாமுன்னு எழுந்துருவோம், ஒன்று எல்லாம் நினச்சி நிற்பான், அழிக்கப்பட்ட அத்தனை பேர் எந்திரிச்சிருவான். அப்போ இதில் என்ன வழங்குது என்று கேட்டால், இந்த அரிசி என்பது அல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். அது இந்த அரிசி இல்லாமல் இருக்கலாம்ல, எதுக்கு அரிசி அவன்பாட்டுக்கு இருக்க வேண்டிய, அரிசியை அழிச்சு விட்டு அவன்பாட்டுக்கு இருக்கலாம், அவன் நினச்சா அப்படி செய்யலாம். அல்ல அப்படி செய்யலாம். அவன் என்ன செய்யறான், அந்த அரிசி இருக்கிறதே அவன் விரும்புகிறான். அந்த அரசுடைய பிரம்மாண்டத்தையே சொல்லி தன்னுடைய சக்தியை உங்களுக்கு காட்டுகிறான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அதுள்ள அரிசி, அரசுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறான் என்று சொன்னால் அரசுடைய பிரம்மாண்டம் வழங்குறது,
அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ முக்கியத்துவமானது என்று சொல்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அரசுக்குரிய அரசுல் அலீம் இப்படி எல்லாம் அல்லாஹ் வந்து அரசை பற்றியே பாராட்டி சொல்லுகிறான். இதெல்லாம் திருக்குறானில் இருக்கிற பார்க்குறோம். அதுபோக நம்ம கஷ்டம் துன்பங்கள் ஏற்படுதுன்னு வைங்க, எந்த துன்பம் வந்தாலும் சரி அதிலிருந்து விடுவதற்கு ஒரு துவா சொல்லி தந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எத்தனை கவலைகள் இருக்குமா இல்லையா? பொருளாதார கவலை இருக்கலாம், நோய்ங்கிற கவலை இருக்கலாம், வேலை இல்லைங்கிற கவலை இருக்கலாம், குடும்பத்துடைய உறுப்பினர்களால் நம்ம கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் கவலையாக இருக்கலாம், பெற்றோர்களால் கவலையாக இருக்கலாம், மனைவியால் கணவனால், இப்படி பலவிதமான கவலைகளுக்கு உள்ளாகாமல் யாருமே இல்லை. அப்போ இந்த கவலையில் வீழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு ஆறுதலுக்காக வேண்டி, அந்த கவலையை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை இருக்குது. அந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் இந்தல் கர்பி, துன்பமான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவா என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். ஆனால் இதில் ஒரு துவாவுமே இருக்காது. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் புகழ்றது மட்டும்தான் இருக்கும். அது புகழ்ந்தாலே போதும், அல்லாஹ் கவலை நீக்கிறான். அல்லாஹ் என் கவலை நீக்குங்கிற அர்த்தம்லாம் இதில் இருக்காது. இதில் என்ன இருக்கும்னு கேட்டால், நமக்கு கவலை வருது, நம்ம அல்லாஹ் பாராட்டணும். அதுவே என்ன செய்யுது? அந்த கவலை நீப்பதற்குரிய மருந்தாகி விடுகிறது. என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லணும்? கவலை வருதுன்னு சொன்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உறுதியாக இருக்கணும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அல் அலீமுல் ஹலீம், அவன் சகிப்புத்தன்மை உள்ளவன், பிரம்மாண்டமானவன். அல்லாஹ் வந்து பிரம்மாண்டமானவன் என்று நம்ப வேண்டும். அவன் சகிப்புத்தன்மை, நம்முடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து சகித்து கொள்கிறான். ஹலீம், அல்லாஹ் வந்து சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிற அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. மொத்தத்துக்கு அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால், பிரம்மாண்டமாக இருக்கின்ற சகிப்புத்தன்மையோடு இருக்கிற அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இது ஒரு சென்டென்ஸ். அதுக்கடுத்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், மறுபடி வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யார் என்று கேட்டால் ரப்பு சமாவாத்தி உள்ளர், வானங்களுக்கு எஜமான் அதிபதி, பூமிக்கு அதிபதி. ஓ ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அரசுக்கு அவன் தான் அதிபதி. இந்த அரசை எப்படி அல்லாஹ் கொண்டு வர்றான்னு கேட்டால், அல்லாவை புகழ நமக்கு சொல்லித்தர்றான். எப்படி? வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை. அல்லாண்ட என்ன சின்னதை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இந்த சமாவாத்து வானங்களுக்கு, இந்த அண்ட சராசரங்களுக்கு அவன் தான் எஜமான். நீங்கள் வாழுகிற பூமிக்கு அவன் தான் எஜமான். இந்த வானம் பூமிக்கு மேலே இருக்கிற அரசு பிரம்மாண்டமா, அந்த அரசுக்கு அவன் தான் எஜமான், அரசுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ்வை புகழும் போது, அவனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி புகழும் பொழுது நம்முடைய கவலைகள் தீர்கிறது. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இவ்வளோ தான் கற்றுத்தந்தது. லா இலாஹ இல்லல்லாஹு அல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு சமாவாத்தி வல்லர் ஓ ரப்புல் அர்ஷில் அலீம். அப்போ மகத்தான அரசுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற, பூமிக்கு சொந்தக்காரனாக இருக்கிற, வானங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இதை ஓதினால் நம்முடைய கவலைகள் தீரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். இதை நேரடி மூலத்திலிருந்து படிக்க நினச்சிங்கன்னா புகாரியில் 6345வது ஹதீஸில் இருக்கிறது. 6345. அப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்லித்தரப்படுதுன்னு கேட்டால், நமக்கு துன்பம் கவலை எல்லாம் தீரும் பொழுது அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை சொல்லி புகழ்கிறோம். அல்லாஹ்வுடைய எத்தனையோ பண்புகள் இருக்கிறது, அதில் 2-3 பண்புகளை சொல்லி புகழ்கிறோம். ஒரு பண்பு என்ன? அவனே பிரம்மாண்டமானவன். அல்லாஹ்வுடைய ரஹமத்து அதையெல்லாம் தனியாக விஷயம். அவனுடைய பிரம்மாண்டத்தை சொல்லி என்ன செய்கிறோம்? அலீம், மகத்தானவன், ரொம்ப பிரம்மாண்டமானவன். அரசே அவ்வளோ பெருசாக இருந்தால் அரசுக்கு மேலே இருக்க அவன் எப்படி இருப்பான்? அனைத்தையும் சுற்றி வளைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வளோ பிரம்மாண்டமானவன் என்று அல்லாஹ்வை புகழும் பொழுது அவனுக்கு அதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு நம்முடைய கவலையை தீர்க்கிறான். இதில் ஒரு கோரிக்கை நம்ம வைக்கவே இல்லை, இதில் ஒரு துவாவே இல்லை. இறைவா என் கஷ்டத்தை போக்கு என்று கூட இதில் கேட்கல. என்ன கேட்குறோம்? கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இதை சொல்லிக்கிட்டே இருக்கு அடிக்கடி. இதை ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நடக்கும்போது போகும்போது கூட இந்த ஒரு துவாவை அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதிக்கொண்டு இருந்தால் நம்முடைய கவலைகள் எல்லாம் பஞ்சாக பறந்துவிடும். அல்லாஹ் வந்து போக்குவதற்குரிய வழியை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹ் அது தான் ஓதுவாங்கன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை சொல்கிறோம். அல்லாஹ் பிரம்மாண்டமான உள்ளவண்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம்னு கேட்டால் அல் ஹலீம், அல்லாஹ் புகழ்வதுன்னு என்ன கேட்டால் அந்த சகிப்புத்தன்மை. அவனுடைய சகிப்புத்தன்மை யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற அருட்கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு சரியான கோபம் வரணும். ஏன்? நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், நம்ம தான் படைச்சிருக்கிறான், உயிரை கொடுத்துருக்குறான், கண்ணை கொடுத்துருக்குறான்,
காதை கொடுத்துருக்குறான், இந்த உறுப்புகளை கொடுத்துருக்குறான், காற்றை கொடுத்துருக்குறான், தண்ணீரை கொடுத்துருக்குறான். அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுடைய தண்ணீரை குடித்து கொண்டு அவனும் ரிசுக்கை சாப்பிட்டு கொண்டு எவ்வளோ நன்றியாக இருக்கணும். அல்லாஹ் தந்திருக்க அருட்கொடையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம நடவடிக்கைக்கு கோவம் தான் வரணும். அல்லாஹ்வுக்கு ஏன்டா உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எனக்கு மீறி நடக்கிறேன்னு கோவம் வரணுமா இல்லையா? நம்ம சின்னதாக உதவி செஞ்சோம்னா ஒரு மனுஷனுக்கு நம்ம அவன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறோம். நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா ஒரு உதவி பெற்றுட்டான்னு சொன்னால் எவ்வளோ விசுவாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நம்ம ஒரு ஒன்றுமே பேச முடியாது, அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு துரும்பு கூட செய்யக்கூடாது. ஆனால் அப்படி நடக்கிறோமா? இல்லை, நிறைய மீறுகிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கோல் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், பொய் சொல்கிறோம், மோசடி செய்கிறோம், ஏமாத்துகிறோம், வணக்க வழிபாடுகள் அலட்சியமாக இருக்கிறோம், அடுத்தவர்கள் புண்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், பிற உரிமையை பறிக்கிறோம். 1 2 கிடையாது, ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது தவறுகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இதுக்கு கோபம் வர்றதா இருந்தால் நம்மளை அப்போ அழிச்சிட வேண்டியதான், மனித குலத்தை அழிச்சிடணும். ஆனால் அல்லாஹ் ஹலீமாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குகிற துவாவில் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, அவன் பெருமாண்டமாக இருக்கிறான். பெருமாண்டமாக இருந்தால் ஒரு நசுக்கு தான், ஒரு உத்தரவு தான் காலி ஆக்கிடுவான். ஆனாலும் பெருமாண்டமாக இருந்தாலும் அவன் ஹலீமாக இருக்கிறான். ஹலீம் என்று சொன்னால் அனைத்தையும் பொறுக்கிறான், டைம் கொடுத்துருக்குறான், எல்லாத்தையும் சகிக்கிறான். கடைசி அந்த தொண்டை குழிக்கு வர்ற வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்குறியாங்கிறவர் டைம் தர்றான் உனக்கு. தொண்டை குழிக்கு உயிர் மூச்சு வர்ற வரைக்கும் கூட யாரெல்லாம் நான் செஞ்ச என்னை மன்னிச்சிக்கன்னு கேட்டுறியா, திருந்திக்கிறியா என்ற அவகாசம் எவ்வளோ கொடுக்குறான் என்று கேட்டால் 60, சில பேருக்கு 60 வருஷம் கொடுக்குறான், சில பேருக்கு 80 வருஷம் கொடுக்குறான். அவனுடைய லைஃப் எப்போ முடியுதோ, சில பேர் 30 வருஷத்தை கொடுக்குறான். அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், அன்றைக்கே பிடிக்கிறது கிடையாது. திருந்திரியான்னு பார்க்குறேன், இன்னொரு வருஷம் இப்படின்னு சொல்லி மரண வேலை நெருங்குமே அந்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்கிறான். திருந்தி விட்டால் அவனை அலட்சியப்படுத்தி விடுகிறான். அந்த அளவுக்கு உள்ளதுனால அவனுக்கு பேர் என்னென்னா ஹலீம். அல்லாஹ்வுடைய பண்புகளில் அந்த பிரம்மாண்டம் அலீம் என்கிறதும் நம்ம மனசில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். 2வது ஹலீம், அவ்வளவு சகிப்பு. இப்படிலாம் ஒருத்தன் இருக்க முடியாது. நீங்கள் அல்லாஹ் செய்கிற உதவியில் கோடியில் ஒரு பங்கு ஒருத்தனை உதவி செய்து விட்டு அவன் உங்களை எதிர்த்து நின்றால், உங்களுக்கு கட்டுப்பட மறுத்தால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அப்போ அல்லாஹ்வுக்கு எவ்வளோ வரணும்? அவன் செய்து இன்னும் சொல்ல போனால் அவன் செய்திருக்கிற உதவிக்கு சொல்லுவாங்க நன்றி செலுத்துறதா இருந்தால். நீங்கள் மூச்சு விட்றீங்கல்ல, ஒரு மூச்சு அது ஒரு அருட்கூட, இழுக்கிறீங்கல்ல அருட்கூட, விடுறது அருட்கூட, அது 2 அழகாளி. இந்த மூச்சு விடுவதற்கு நீ நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தால் கூட வேறு ஒன்றும் செலுத்த முடியாது. மூச்சு விடுறதுக்கு சுப்ஹானல்லாஹ், இழுக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ், விடுறதுக்கு சுப்ஹானல்லாஹ், இப்படி சொல்லி கொண்டிருந்தால் வேறு விஷயத்துக்கு நன்றி செலுத்த முடியாது. காலமெல்லாம் நீ சுப்ஹானல்லாஹ் ஒரு வினாடி விடாமல், உண்ணாமல் பருகாமல் தூங்காமல் 24 மணி நேரத்தில் உள்ள அத்தனை வினாடிகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருந்தாலும் அது எதுக்கு தான் ஈடாகும்? மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான். மூச்சு விடுறோம் இழுக்கிறோம்ல, அதுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மற்றதுக்கெல்லாம் உன்னுடைய பார்வைக்கு என்ன நன்றி, உன்னுடைய கேள்விக்கு என்ன நன்றி, உன்னுடைய உடலில் கொடுத்த ஆற்றலுக்கு என்ன நன்றி, ஒரு நன்றியும் செலுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி நம்மகிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்குறான்னா இல்லை, இவ்வளோயும் தந்துட்டு சின்னதாக எதிர்பார்க்குறான். ஒரு 5 வேளை தொழுகை எதிர்பார்க்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான், சாப்பிட்டு விட்டு போய் அஹமது அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறான். அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறான். முன்புட்டையும் சாப்பிட்டு முடிச்சுவிட்டு அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? உடனே சாப்பிட்டீங்கள, 8 மணி நேரம் வேலை செய்யும் அப்படி சொல்லலாமா இல்லையா? ஒரு சட்டி சோறு சாப்பிட்டீங்களடா, இதுக்கு வேலை செய்ய அல்லாஹ் சொல்கிறான். சாப்பிட்டீங்கள அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி முடிஞ்சு வச்சுக்காத. இவ்வளோ சாப்பாட்டுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்குற நன்றி என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அதில் அல்லாஹ்வும் திருப்தி அடைந்து விடுகிறான். தண்ணீரை குடிக்கிறோம், வகையான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க, அது வாங்கி தந்தவனுக்கு 1000 நன்றி சொல்லிட்டு போங்க. அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற சின்னத்தை எதிர்பார்க்குறான். அதனால அல்லாஹ்வுக்கு என்ன பேர்னு கேட்டால் அவன் ஹலீம், ரொம்ப சகிக்கிறான். நம்முடைய எல்லா தவறுகளையும் ரொம்ப சகிக்கிறான். சின்ன ஒரு நன்றியை கூட பெருசாக எடுத்துக்கொள்கிறான். அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழும் பொழுது இன்னொரு பெருமாண்டம் என்னன்னு கேட்டால் அரிசுக்கு சொந்தக்காரன் நம்பு. அல்லாஹ் அலீம் என்று நம்பு, ஹலீம் என்று நம்பு. அடுத்து வானம் பூமிக்கு எஜமான் என்று நம்பு. இந்த வானம் பூமிக்கு மேலே இருக்கிற அரிசு அதுக்கும் சொந்தக்காரன், அரிசுக்கு கூட அலீம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரம்மாண்டமான அரிசுக்கு சொந்தக்காரன். இப்படி அல்லாஹ்வை புகழும் பொழுது அவன் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பான் என்கிற ஒரு விஷயம் அரிசுனா என்னென்னு வளர்க்குறது. இந்த அரிசுக்குரியவன் எல்லாம் சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய வர்ணனைகளை சொல்லும் பொழுது அதுள்ள அரிசுக்கூடியவன், அரிசுக்கு சொந்தக்காரன் என்று சொல்வதில் அல்லாஹ்வே அது பெருமையாக சொல்லி காட்டுகிறான். என்றால் அரிசி என்பது ஒரு ஆற்றல் கிடையாது. அரிசி என்பது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அல்லாஹ் ஆள்வதற்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு படைப்பு என்று நம்ப வேண்டும். இது குறித்து கூடுதல் விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்திய நாடு பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டாட்சி அமைப்பில் இயங்கி வருகிற ஒரு நாடு. அதனால தான் மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சில நாடுகள் மொத்தமே ஒரே இடத்துல அதிகாரம் இருக்கும். அவங்க தான் அனைத்து போலீஸில் இருந்து, நீதித்துறையிலேருந்து, எல்லாமே வருவாய்த்துறையிலேருந்து எல்லாமே அரசாங்கத்தின் ஒரு அரசாங்கத்தின் கையில் இருக்கும். நம்ம நாட்டு அரசாங்கத்தை உண்டாக்கினவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இதில் பல மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, பல கலாச்சாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அதிகாரத்தை தனித்தனியாக கொடுத்துடணும் என்று சொல்லி மாநிலங்களுக்கு தனியான அதிகாரங்களை கொடுத்து மத்தியில் 2-3 விஷயத்தை வைத்து கொண்டார்கள். என்ன அதிகாரம் என்று கேட்டால், இராணுவம், நோட் அடிக்கிறது, இப்படியான சில விஷயங்களை, வரி போடுவது, இதுகளை வைத்து கொண்டார்கள். ஆனால் மாநிலங்களுக்கு போலீஸ் அவங்களும் வரி போடலாம். மாநில அரசாங்கம் சட்டசபைன்னு வச்சுருக்கிறான், சட்டம் இயற்றக்கூடிய சபை. அவங்களும் என்ன செய்யலாம், சட்டங்களை இயற்றலாம். இதுதான் இந்தியாவுடைய அமைப்பு, யூனியன். இந்தியாவுக்கு பேர் என்னது? அது ஒரு தனி நாடு கிடையாது, பல கூட்டாட்சி அமைப்பில் இயங்கக்கூடிய நாடுங்கிறது உண்டாக்கப்பட்டிருக்குது. இதில் நம்முடைய அதிகாரம் மாநில அரசை விட மத்திய அரசாங்கம் கூடுதலாக வைத்திருக்கிறது. நினச்சா ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டுருக்குது, கவர்னரை போட்டு அனுப்பி என்ன செய்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்றெல்லாம் பல எதிர்ப்பு குரல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டால், மத்திய அரசாங்கம் இந்த கூட்டாட்சி முறையை ஒழிச்சிட்டு எல்லா அதிகாரத்தையும் தானே வைத்து கொள்ளக்கூடிய பாதைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சென்ற வாரம் என்ஐஏ குறித்து சொன்னோம். என்ஐஏங்கிற அந்த சட்டம் அவங்க மாநில அரசாங்கத்தை கேட்காமலேயே இங்கே உள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் புகுந்து கைது செய்யலாம், விசாரிக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம் என்று திருத்தம் கொண்டு வந்ததை பார்த்தோம். இப்போ ஒரு திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன திருத்தம்? தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டப்படி என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்க தகவலுக்கு ஒரு ஆணையரை நியமிக்கணும். அதுக்கு துணை பொறுப்பு நிறைய பேர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு தகவல் ஆணையத்தை அமைத்து கொள்ளும். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. மாநில அரசில் உள்ள விஷயங்களை பற்றி தகவல் கேட்டிங்கன்னா அவங்க உரிமை கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது அது வந்த பிறகு நிறைய ஊழல்லாம் குறைஞ்சிருக்குது. ஒரு ரேஷன் கடையில் ஒழுங்காக விநியோகிக்கலன்னு வைங்க, இதுக்கு நீங்கள் போராட்டம்லாம் செய்ய தேவையில்லை. தகவல் அறியும் உரிமை சட்ட பிரகாரம் அந்த ரேஷன் கடையை குறித்து, இந்த ரேஷன் கடைக்கு கொடுக்கப்பட்ட அரிசி எவ்வளவு, எத்தனை பேருக்கு விநியோகப்பட்டது, விநியோகிக்காமல் மிச்சம் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டேன்னு வைங்களேன், அவன் கரெக்டான பதில் சொல்லி எழுத்தில் தரப்போகிறான். தந்தாது கோர்ட்டில் நிற்கும், எங்கே வேண்டாலும் நிற்கும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டோம். அப்படிங்கிறதுனால உடனே என்ன செய்வாங்க, அப்படியே கேட்குறான், என்னடா செஞ்சுருக்கிறீங்க, உடனே விநியோகம் பண்ணிடுவான். விநியோகம் பண்ணிவிட்டு வந்த அரிசியெல்லாம் விநியோகம் பண்ணி விட்டோம் என்ன செய்யறவன் தரணும், போய் சொல்ல மாட்டிக்கிடுவான். அப்போ ஒவ்வொருத்தனும் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது நல்ல உதவக்கூடிய ஒரு சட்டத்தை 2005 கொண்டு வந்தாங்க. கொண்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இராணுவம், பாதுகாப்பு, இந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு விஷயமாக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது இத்தனை இராணுவ பீரங்கி எத்தனை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அது சொல்ல மாட்டாங்க. ஏன்? அது இராணுவத்துக்கு மட்டும் தெரிந்த விஷயமாக இருக்கும், அதை பொதுமக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ நாட்டின் பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் அவங்க தரணும். ஒரு சின்ன ஒரு ரேஷன் கடையில் இருந்து, ஒரு காவல் நிலையத்தில் இருந்து ஒரு ஆள் மீது வழக்கு போட்டிருக்காங்களா, இவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன, எதுக்கு போடப்பட்டிருக்குன்னு தகவல் அறிவு சட்டத்தில் கேட்டால் அதுக்கு உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சி தந்தாகணும். தராட்டி அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இப்படியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நேற்று ஒன்று செஞ்சாங்க, அதில் கை வச்சுட்டாங்க. இப்போ என்ன வச்சுட்டாங்கன்னு கேட்டால், இந்த தகவல் ஆணையர் என்பதெல்லாம் இனி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிறேன், மாநில அரசாங்கம் அவங்க ஒரு தகவல் ஆணையர் நியமிக்கக்கூடாது, மத்திய அரசாங்கத்தின் தான் முழு அதிகாரம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கையில் போயிடும். அப்படி போய்விட்டால் அதை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குதா? மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் கொண்டாந்து என்ன செய்வான், எவனாவது இந்திக்காரனை கொண்டாந்து போட்டு விட்டுவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. மேலே உள்ளவன் நியமிக்கிறதுனால மத்திய அரசை பாதிக்காத விஷயங்களை தான் உங்களுக்கு பதிலாக சொல்லுவான், வேறு மாதிரி விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டான். அப்போ தகவல் அறிவு உரிமை சட்டம் என்பது மாநிலத்துக்கு இருந்த ஒரு அதிகாரம் இன்றைக்கி நீக்கப்பட்டு மத்திய அரசாங்கம் தான் இனிமேல் என்ன செய்யும், அதை நியமிப்பாங்க. எப்படி இந்த தேர்தல் கமிஷன் நியமிக்கிறாங்கல்ல, தேர்தல் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேர்தல் கமிஷன் தான் இருக்கிறது, அது இந்திய அரசாங்கம் தான் நியமிக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அவங்க ஜெயிப்பதற்குரிய எல்லா திருட்டு வேலைக்கும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். மாநிலத்துக்கு ஒரு தேர்தல் கமிஷன் இருக்கிறது.
அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உள்ளாட்சி பஞ்சாயத்து இதை நடத்துக்குருவாங்க. பஞ்சாயத்து போர்டு தேர்தல், மாநகராட்சி தேர்தல்லாம் மாநில அரசாங்கத்து அதிகாரம். ஆனால் மாநிலத்துக்குள்ளே நடக்கிற சட்டமன்ற பாராளுமன்ற விஷயங்களை எல்லாம் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையர் வந்து இங்கே ஒருத்தர் நியமிப்பார், அவர் கண்ட்ரோலில் செயல்படுவாங்க. இந்த மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை எப்படி மொத்தத்தையும் கையில் வைத்து கொண்டு செய்கிறார்களோ இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தையும் இப்போ மாநிலத்தில் எடுத்தாச்சு. அப்போ மாநிலத்தின் அதிகாரம் ஒவ்வொன்றாக எடுக்கப்பட்டால் கடைசியில் என்ன ஆகும்? எல்லாம் மத்திய அரசாங்கம். அப்போ இந்தியை திணிப்பதற்கு, அவங்களுடைய எல்லா ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வருவதற்கு அதற்கான வாசலை நோக்கி ஒன்று ஒன்றா திறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க லேசாக நினைக்கிறார்கள், இப்படி எல்லாம் மாநிலத்து அதிகாரத்தை எடுத்தால் வலிமை ஆட்சி பண்ணலாம்னு. இதுதான் புரட்சி ஏற்படும், இதில் தான் கொந்தளிப்பு ஏற்படும். இது ஒன்று ஒன்றா எடுத்துக்கொண்டு இருந்தார்களே. ஆனால் சோவியத் யூனியன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? சோவியத் யூனியன் என்று என்னது? பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்து சோவியத் யூனியன் என்று வைத்திருந்தார்கள். துண்டு துண்டாக செதர்னுச்சு. முழு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த உள்ள நாடுகளுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்காமல் போன உடனே செதறி போய் இப்போ ரஷ்யா மட்டும் நிற்கிறது. ரஷ்யாவுடைய தலைமையில் பல நாடுகள் சேர்ந்து தான் சோவியத் யூனியனாக இருந்தார்கள். அவங்க இதே வேலையை செஞ்சார்கள். ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொள்வது, அவனை டம்மி ஆக்குவது. வந்த உடனே புரட்சி ஏற்பட்டுரும், கொந்தளிப்பு ஏற்பட்டு விடும். இதை விளங்காமல் மாநில அரசுடைய அதிகாரத்தை என்ன செய்கிறாங்க? ஒரு இந்திய நீங்கள் திணிக்கும் பொழுது 67 என்ன புரட்சி ஏற்பட்டுச்சு? அப்போ மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தை பறித்தால் மாநில மக்கள் அதை சின்ன விஷயமாக எடுக்க மாட்டார்கள், ஒன்று ஒன்றா பார்த்து கொண்டிருப்பார்கள். 1, 2, 3 பொறுமையாக இருப்பார்கள். ஒரு எல்லை மீறக்கூடிய நேரத்தில் நாடு அமைதியாக இருக்க முடியாத நிலை ஏற்படும். அதை நோக்கி நகர்த்த பார்க்கிறார்கள் ஒரு தகவலுக்காக வேண்டி. ஆனால் இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், இவ்வளவு நடந்தும் கூட மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த இந்த திராவிட இயக்கங்களில் உள்ள அதிமுக வந்து இதுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. அவங்களும் ஆதரிக்கிறாங்க. எதை? தகவல் அறிவு உங்கள் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துகிட்டோன்னு எடுத்துகிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மாநில சுயாட்சிக்கு போராடின ஒரு மாநிலத்திலேயே விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அரசியல்வாதிகள் விட்டு கொடுத்தாலும் மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மக்கள் கொந்தளிப்பு நிச்சயமாக வரும். அவங்க ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ஒரே அரசாங்கமாக்கி ஒரு அதிகாரத்து மாநிலத்துக்கு இல்லாமாக்கி போலீஸிலேருந்து எல்லாமே எங்கள் அதிகாரம்தான் என்று கொண்டு வருவதற்கு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது தோல்வியில் முடியும் என்பதை மாத்திரம் இப்போதைக்கு நம்ம சொல்லி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.